நீங்க என்னையும் வருணையும் பிரிக்கிறதுக்காக என்ன பண்ணாலும் அது இன்னும் எங்களை நெருக்கமா தான் ஆக்கும். ஏன்னா எங்க காதல் அப்படி. அதனால்தான் நான் சொல்றேன், எனக்கு செக் வைக்கிறதா நினைச்சுக்கிட்டு நீங்க உங்களுக்கே செக் வச்சுக்காதீங்க. அக்கா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க, உங்களுக்கு நான் காஃபி போட்டு தரேன். வேண்டாம் வந்தனா. அக்கா, அவளா ஒரு ஆளுன்னு அத நினைச்சு நீங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க. எவ்வளவு திமிர் இருந்தா அவ என்கிட்டயே சவால் விடுற மாதிரி பேசுவா. எனக்கு நானே செக் வச்சுக்கிறேன்னு சொல்றானா அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். எல்லாம் உங்க பையன் கொடுக்கிற இடம்தான். பொண்டாட்டிக்காக பெத்த அம்மாவையே எதிர்க்கிற பையனை நான் இங்கதான் பாக்குறேன். அக்கா, நான் நிஜமா சொல்றேன், உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குக்கா. என் பையனை இந்த அளவுக்கு மயக்கி வச்சிருக்கா. ஆனா நான் பூமிகா கிட்ட தோக்க மாட்டேன். கூடிய சீக்கிரம் என் பையன் என் பக்கம் வந்துருவான். வர வெப்ப பவதி பிக்ஷான் தேஹி. பவதி பிக்ஷான் தேஹி. வருண், 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 என்ன என்ன கோலம் இது? பிக்கு கோலம். வருண், என்ன பண்றீங்க? எதுக்கு இப்படி காவியெல்லாம் உடுத்திக்கிட்டு? வாய மூடி. எல்லாம் உன்னாலதான். வருண், எதுக்கு இப்படி சன்னியாசம் போற மாதிரி நிக்கிற? எல்லாம் உங்களாலதான். பூமிகாவால இல்ல. வருண், என்னாலயா? ஏன்பா, நீ சன்னியாசம் போற அளவுக்கு நான் என்ன பண்ண? ஆமாமா, பூஜை பரிகாரம்னு சொல்லி என் பூமிகாவை பட்னி போட்டுட்டு என்னை இப்படி ஆக்கிட்டீங்க. அதுக்கு நீ எதுக்கு இப்படி காவி உடுத்திட்டு இருக்க? நீ நீ என்னதானே பண்ண போற? தர்மம் வாங்க போறேன். என்னது, தர்மம் கேட்க போறியா? வருண், வீம்புக்கு நீ இதெல்லாம் பண்றியா? இல்லம்மா, இது வீம்பு இல்ல, நியாயம். பரிகாரங்கிற பேர்ல நீங்க என் பொண்டாட்டியை கஷ்டப்படுத்துறீங்க. நான் அதுக்கு பதில் பரிகாரம் பண்ண போறேன். வருண், வேண்டாம் வருண், நீங்க இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. அதுவும் எனக்காக தர்மம் வாங்குற அளவுக்கு வேண்டாம் வருண். ப்ளீஸ் வருண், ப்ளீஸ். பூமிகா, எதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். இந்த விஷயத்துல நீயும் தலையிடாத. வருண், வருண், புரியாம பேசாத. பூமிகாவை யாரும் கஷ்டப்படுத்தல. இது ஒரு பரிகாரம், அவ்வளவுதான். அதுக்காக நீ தர்மம் கேட்க கிளம்பிடுவியா? இத பாரு, தயவு செஞ்சு என்ன டென்ஷன் பண்ணாத. வருண் தம்பி, இதெல்லாம் வேண்டாம். சொன்னா கேளுங்க. பூமிகாவை அம்மா பட்னி போடல. வேண்டாம் வருண். இத பாருங்க, இதெல்லாம் கடவுள் காரியம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வந்தனா, நீங்க எதுவும் பேசாதீங்க. சொல்லப்போனா இந்த பிரச்சனைக்கு நீங்க தான் காரணம். ஐயோ, நானா? நான் என்ன பண்ணேன்? சொல்ல சொல்ல கேட்காம நைட்டே அந்த ரூம்ல பூமியை பட்டியோட தள்ளி விடுறதுக்கு நீங்க தான் அம்மாவுக்கு ஐடியா கொடுத்திருப்பீங்க. அச்சச்சோ, நானா? அக்கா, என்னக்கா இது? வேதவழி அம்மா சொன்னது கூட தம்பி நான் சொன்னதா சொல்லி கோவப்படுறாரு. வருண், சொல்ல சொல்ல நீ கேட்கவே மாட்டியா? பூமிகா கன்னிக்கை இல்லைங்கிறத நாங்க பார்த்து சொன்னோமா, இல்ல வேதவழி அம்மா சொன்னாங்களா? நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறப்பா? நான் எதையும் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லம்மா. என் பொண்டாட்டி சொன்னதுனால அவ விரதம் இருக்க நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா அதுக்காக அவ பட்னியா இருக்க விட முடியாதுமா.
என் பொண்டாட்டிக்கு சாப்பாடு கொடுக்க நான் வீடு விடா யாசம் கேட்டு போறேன். ஐயோ வருண், ப்ளீஸ் வருண், எனக்கு சாப்பாடு எல்லாம் தேவையில்ல. நீங்க ஏன் இத பெருசு பண்றீங்க? ஆமாண்டி, இப்ப பேசு. அத்தை, வருண், இது பட்னி இல்ல, விரதம். பூமிகா சாயந்தரம் வரைக்கும் எதையும் சாப்பிடக்கூடாது. பூமிகா சாப்பிடலாம். என்னப்பா சொல்ற? ஏன்பா நீயே ஏதாவது முடிவெடுப்பியா? வேதவலி அம்மா என்ன சொன்னாங்கன்னு உனக்கு தெரியாதா? நான் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க தான் சாப்பிடலாம்னு சொன்னாங்க. பூமி நைட்ல இருந்து சாப்பிடல, அதனால வேற ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். என்னது? வேதவல்லி அம்மா கிட்ட நீ ஃபோன் பண்ணி பேசுனியா? என்னடா சொன்னாங்க? சாமிக்கு விரதம் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட சாமி மாதிரி தான். அவங்களுக்கு சேவை பண்றது புண்ணியம். அவங்க பசி ஆத்துறதும் ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா யாசகம் எடுத்து தான் சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அக்கா, நீங்க அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணா வருண் அவளுக்காக தர்மம் கேட்கிற அளவுக்கு போயிட்டாரு. இந்த பூமிகாவுக்கு என்ன பவருக்கா? வருண், இவதான் இப்படி உன்னை செய்ய சொல்லி தூண்டி விட்டாளா? அம்மா, சும்மா பூமியை குத்தம் சொல்றதை நிறுத்துங்க. ஏன்பா ஏன் இப்படி மாறிட்ட? வர வர உன் பிடிவாதத்துக்கு அளவே இல்லாம போச்சு. இப்ப எதுக்கு நீ தர்மம் கேட்டு போகணும்? சாயந்தரம் ஆச்சுன்னா இங்கேயே சாப்பாடு கொடுக்க போறோமே. வேண்டுதல் விஷயத்துல இப்படி பிடிவாதம் பிடிக்காத. எப்படி எப்படி சாயங்காலம் சாப்பாடு நல்லா இருக்குமா? ஏதோ சர்ப்ரைஸ்னு வர வச்சு நைட்டு பூரா என் பொண்டாட்டிய பட்னி போட்டீங்க. இதோட அவ சாயங்காலம் தான் சாப்பிடணும்னா எப்படிமா அவ தாங்குவா? அதுக்காக ஏண்டா 5000 கோடிக்கு அதிபதி நீ. வீடு வீடா போய் தர்மம் கேட்டு உன் பொண்டாட்டிக்கு சோறு போடணுமா? 5000 கோடிக்கு வாரிசோட பொண்டாட்டிய பட்னி போடுறது சரினா இதுவும் சரிதாமா. வருண், ப்ளீஸ் வருண், இதெல்லாம் வேண்டாம். சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம என்னால இருக்க முடியும். நீங்க தர்மம் வாங்க போக கூடாது வருண், ப்ளீஸ். உன்னால இருக்க முடியும் பூமி, என்னால முடியாது. வருண், நீயும் நைட்ல இருந்து சாப்பிடாம இருக்கியா? கடவுளே, கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்ல என் பையன் இத்தனை கொடுமையை அனுபவிக்கிறானே. அதுக்குள்ள ராத்திரி ஃபுல்லா பட்னி இருக்க வச்சுட்டா. காவியையும் உடுத்த வச்சுட்டாளே. கடவுளே, இந்த பூமிகாவால இந்த வீட்டு நிம்மதியே போயிடுச்சு. எல்லா பிரச்சனையும் இவளாலதான். இவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து தினம் தினம் அக்கா அழுதுகிட்டே இருக்காங்க. எல்லாருக்குள்ளயும் மனஸ்தாபம் வருது. இப்ப வருண் தம்பி தர்மம் கேக்குற நிலைமைக்கு வந்துட்டாரு. நான் சொன்னாலும் இவ கேட்க மாட்டாக்கா. அன்னலட்சுமி அக்காக்கு போன் பண்ணாதா இவ சரிப்படுவா. வந்தனா, தேவையில்லாம பேசாதீங்க. இங்க பாருங்க, நீங்க யாருக்கும் போன் பண்ண வேண்டாம். இது எங்க குடும்ப பிரச்சனை. அம்மா, பூமிகாவை ஏன் முறைக்கிறீங்க? நீங்க ஒரு விஷயத்தை தொடங்கி வச்சீங்க. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. ஆனா அதே மாதிரி என் பொண்டாட்டிய எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். அது அவளே தடுக்க நினைச்சாலும் முடியாது. ஏன்பா, நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காகத்தானே நான் வேதவல்லி அம்மாவை போய் பார்த்தேன். நான் உன் நல்லதுக்காக பரிகாரம் பண்ணா கூட நான் உனக்கு கெட்டவளா தெரியறேன்ல? அம்மா, நான் உங்களை எதுவும் சொல்லல. அதே மாதிரி என் முடிவை என்னால மாத்திக்க முடியாது. போதும்டா, போதும். பூமிகா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் உங்க எல்லாருக்கும் வேண்டாதவளாயிட்டேன். எதை செஞ்சாலும் குத்தமாயிடுது. தள்ளு. அம்மா பூமிகா,
நான் தெரியாம வேதவல்லி அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். நீ இப்பவே உன் விரதத்தை கழிச்சிரு. இந்த குடும்பம் எப்படி போனா உனக்கு என்ன? ஐயோ அத்தை, உன் புருஷன் உயிருக்கு ஆபத்துனாலும் நீ அத பத்தி கவலைப்படாத. நீ இப்பவே விரதத்தை விட்டுடு. நான் உனக்கு சாப்பாடு போடுறேன். ஐ, என் பையன் அவனை தர்மம் கேட்க வச்சிடாத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அத்தை, நான் அவரை தர்மம் வாங்க வைக்கிறேன். என்ன வரும் இது? நான் விரும்பிதானே இந்த விரதம் இருக்கேன். உங்ககிட்டதான் நான் நேத்தே சொன்னேன்ல, நீங்க தடையா இருக்க கூடாதுன்னு. புரிஞ்சுக்கோங்க வருண். போங்க, நீங்க போய் முதல்ல Dress மாத்திக்கோங்க. பூமி, நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. புருஷனுக்காக பொண்டாட்டி வருத்திக்கும் போது புருஷனு கொஞ்சமாவது ஏதாவது செய்யணும். நான் சொன்ன மாதிரி நான் உன் விரதத்தை தடுக்கல. அதே மாதிரி நீயும் நான் தர்மம் வாங்க போறத தடுக்காத. வருண், வருண், இவ்ளோ சொல்றேன்ல, கேட்க மாட்டீங்களா? நானும் எவ்வளவோ சொல்றேன், நீ கேட்க மாட்டியா பூமி? அம்மா எவ்வளவு வேணாலும் பேசட்டும், நீ கவலைப்படாத. பத்திரமா இரு. நான் போய் உனக்காக யாசகம் கேட்டு அரிசி பருப்போட வரேன். பவதி பிச்சாந்தே. எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி தொடங்குறது தான் நல்லது. அம்மா, என்னோட யாசகத்தை நீங்களே தர்மம் பண்ணி தொடங்கி வைங்க. வருண், வேண்டாப்பா. ஊரே ஒரு மாதிரி பேசும். உனக்காக வேணா நாம விரத ரூல்ஸையே மாத்திடலாம். இப்பவே நான் பூமிகாக்கு சாப்பாடு போடுறேன். என்னது, ரூல்ஸ மாத்துறீங்களா? எதுக்கு? நாளை பின்ன அதனால இன்னொரு தோஷம் வந்துச்சுன்னா அதுக்கும் என் பொண்டாட்டியை குறை சொல்லுவீங்க. இல்ல, அந்த கதையே வேண்டாம். வருண், வருண், வருண் நில்லுங்க. வேண்டாப்பா. வருண், வருண், அம்மா சொல்றது கேளுப்பா. வருண், ப்ளீஸ் பா. வருண், வருண், அம்மா சொல்றது கேளு. இத பாரு, நீ வீடு வீடா போய் தர்மம் கேக்குறது அம்மாவால நினைச்சு கூட பார்க்க முடியலப்பா. என்னால கூட தான். என் பூமி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. என்ன பண்ண முடியும்? நீங்க வழி விடுங்க, நான் போறேன். வருண், 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 வேண்டாப்பா. நான் உங்க அன்பை மதிக்கிறேன். ஆனா எனக்காக நீங்க தர்மம் வாங்குற அளவுக்கு போறதெல்லாம் என்னால பார்க்க முடியாது வருண். ப்ளீஸ் வருண், எனக்காக உங்க முடிவை மாத்திக்கோங்க வருண். வருண், பவதி பிச்சாந்தேஹி. வருண், வருண். வருண், வருண், அம்மா சொல்றது கேளுப்பா. போகாதப்பா, நில்லுப்பா. வருண், வருண், ப்ளீஸ் பா, நான் சொல்றது கேளு. இது பாரு, உன்னை நான் போக விட மாட்டேன். விடுங்கம்மா. வருண், பண்றதையும் பண்ணிட்டு எப்படி ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி நிக்கிறா பாருங்க. இப்படி உங்க புள்ளைய தர்மம் கேட்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டா பாருங்க. நீங்க அவளை பழி வாங்கணும்னு நினைச்சீங்க, ஆனா இப்போ உங்க புள்ளைய தர்மம் கேட்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டா பாருங்க. ஏய் பூமிகா, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இதுக்கெல்லாம் சேர்த்து நீ அனுபவிக்கத்தான் போற. எப்படி என் பையனை தெரு தெருவா தர்மம் கேட்க வச்சியோ, அதே நிலைமை உனக்கும் வரும். வர வைப்ப. கூடிய சீக்கிரம் நீ தெருவுல போய் நிப்ப.
சாந்தி. ஐசு போய் அரிசி எடுத்துட்டு வா. சரிம்மா. ஆமாக்கா, அந்த வீட்ல எப்பவுமே இப்படிதான். அக்கா, அது வரும் தானே? கொஞ்சம் இருங்க. மனோஜ் கிருஷ்ணா சாரோட பையன் வரும் தானே? ஆமா, இவர் ஏன் தர்மம் வாங்கிட்டு இருக்காரு தெரியலையே. அவருக்கு என்ன கஷ்டமோ யாரு கண்டா? இந்தாங்கக்கா. ஹலோ அக்கா, என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? உங்க வருண் இப்பதான் தர்மம் கேட்டுட்டு வந்தாரு. இப்ப வீடு வீடா போயிட்டு இருக்காருக்கா. என்னக்கா, என்ன பிரச்சனை? எனக்கே இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? என்னக்கா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. அம்மா கொடுக்கட்டுமா? குடுமா. இந்தாங்க. என்ன விஷயம் தெரியலையே. வாப்பா. அக்கா, அன்புக்கு காசு பணம்லாம் ஒண்ணும் இல்ல. என் பொண்டாட்டி என் மேல வச்சிருக்கிற அன்புனால எனக்காக ஒரு பரிகாரம் செய்றா. நான் அவளுக்காக ஒரு பரிகாரம் செய்றேன். முடிஞ்சா தர்மம் போட்டு இங்க வேண்டுதலுக்கு உதவி பண்ணுங்கம்மா. உங்களால ப்ளீஸ் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. முடிஞ்சா தர்மம் போட்டு அவ வேண்டுதலுக்கு உதவி செய்யுங்க. சரி, இருப்பா. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. சொல்லுங்க சுதர்ஷன். ஹலோ மனோஜ் சார், உங்க நிலைமை எப்படி ஆயிடுச்சு? உங்க மகன் வருண் ரோட்ல தர்மம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்னாச்சு மனோஜ் சார்? தொழில் ஏதாவது நஷ்டமா? சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என் மகன் ஒரு வேண்டுதலுக்காக தர்மம் வாங்கிட்டு இருக்கான், அவ்வளவுதான். சொல்ல போனா அவன் ஒய்ஃப்காக தான் இதை பண்றான். என்னக்கா இது? சார் ரொம்ப பொறுமையா பதில் சொல்லிட்டு இருக்காரு. பூமிகா எது செஞ்சாலும் இந்த வீட்ல சரின்னு ஆயிடுது. எல்லா சப்போர்ட்டும் அவளுக்கு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.